ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்கே டெய்லரிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு A4 ஷீட்ல வந்து கட் பண்ணி காமிக்க போறேன். நீங்க வந்து டேப்ல அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து சென்டிமீட்டர்ல வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். அதான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போவோம். இப்போ அந்த பிளவுஸோட செஸ்ட் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸை வந்து சுருக்கம் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இங்க இருந்து பிளவுஸோட அளவு வந்து 17 இருக்கு. ஸோ 17ல பாதியா நம்ம அளவு எடுத்துக்கணும். ஸோ டேப் அப்படி மடக்கிக்கோங்க. 17ல பாதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8.75 இருக்கு. 17ல பாதி 8.75 இருக்கு. ஸோ 8.75ன்றத நான் இங்கே A4ல போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே பாட்டம் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், பாட்டம்க்கு வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் விடுறோம். எழுதி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் விடுறோம். இப்போ பிளவுஸோட செஸ்ட் அளவு எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம். ஸோ செஸ்ட் அளவு வந்து நம்மளுக்கு வந்து 17 இருந்துச்சு. செஸ்ட் அளவு 17 இருந்துச்சு. அதில் பாதி வந்து 8.75. 8.75ன்றது நான் சென்டிமீட்டர்ல இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 8.75ன்றது இங்கே இருக்கு. அதில் பாதி அளவு 8.75. அடுத்து பிளவுஸோட ஹைட் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 12.5 இருக்கு பிளவுஸோட ஹைட்டு. ஸோ இங்க இருந்து பிளவுஸோட ஹைட் வந்து 12.5க்கு எடுக்கிறேன். இங்க வருது. ஸோ 12.5ன்றது இங்க வருது. இது போக நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விடுறோம். தையலுக்கு விடுறோம். ஸோ இங்க எவ்வளவு ஹைட் எடுத்தோம்? 8.75 எடுத்தோம். ஸோ இதே அகலம் இங்கேயும் 8.75ன்ட்டு நம்ம எடுக்க போறோம். இங்க வருது 8.75. எழுதிடுறேன், பக்கத்துல பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பிளவுஸோட செஸ்ட் அளவு. இதுவும் பிளவுஸோட செஸ்ட் அளவு. இது பிளவுஸோட ஹைட்டு. ஹைட்டை தான் வந்து நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸோட பேக் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளவுஸை சென்டராக மடிச்சுக்கோங்க. சென்டராக மடிச்சிங்கன்னா பேக் நெக் இங்கே வருது. இந்த இடம் வருது. ஸோ இங்கேருந்து இங்கே பேக் நெக் எவ்வளோ வருது? 5 இன்ச் வருது. ஸோ ஸ்கேலில் நான் இங்கேருந்து 5 இன்ச் எடுத்துக்கிறேன். 5 இன்ச் எனக்கு இங்கே வருது. ஸோ இதுதான் பேக் நெக்கோட அளவு. அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கு விடுறோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து தையலுக்கு விடுறோம். ஸோ இந்த செஸ்ட் அளவு வந்து 8.75 இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃப்ரண்ட் எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.75 இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 விட்டா போதும் கழுத்து. இங்கே வந்து 2.5. ஸோ டேப்பில் இங்கேருந்து இங்கே நான் 2.5 அளவு விட்டுட்டேன். அது போக இந்த ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2.25 இருக்கு. ஸோ இங்கிருந்து 2.25 எடுத்துக்கிறேன். இங்கிட்ட இருந்து தையலுக்கு நம்ம எவ்வளவு விடணும் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு வந்து விட போறோம். இங்கேயும் தையலுக்கு, இதுல கை அடிக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 3/4 இன்ச். ஸோ இங்க வந்து ஒரு 3/4 இன்ச் தையலுக்கு. இங்க நான் பாக்ஸ் போடுறேன். இது வந்து ஷோல்டரோட அகலம். ஷோல்டரோட அகலம் பிளஸ் ஒரு 3/4 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு எடுத்துக்கிறோம்.
பிளவுஸோட பேக் சைடு உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ 6 இருக்கு இவங்களுக்கு பேக் சைடு உயரம். ஸோ இங்க இருந்து இங்க 6. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளவுஸோட பேக் சைடு கட்டிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து பிளவுஸோட அளவு மட்டும்தான். சைடுல நம்ம தையலுக்கு வந்து தைக்கிறதுக்கு இடம் விடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விடுறேன். இதுதான் தையலுக்கு நம்ம விடுறது. இது எவ்வளவுனா 1.5 இன்ச். ஸோ பிளவுஸோட பேக் சைடு ரெடி. இதுல எப்படி குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா, இங்க இருந்து 1.2 வைக்கிறோம். இங்க இருந்து 1.5 இன்ச் வைக்கிறோம். இங்க இருந்து 1.2ன்றது இங்க எனக்குள்ள வருது. இங்க இருந்து 1.5 இன்ச் இவ்வளவு தூரம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வளைவு போட்டிருக்கேன். ஸோ பிளவுஸோட பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் சைடு பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து அளவு எங்கன குறிக்கணும், அதாவது கட் மார்க் எங்கன குறிக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த இடம் ஃபோல்ட் பண்ற இடம். ஸோ இந்த இடமும் இந்த இடம் வந்து ஹாம்கோல் பிடிக்கிற இடம். ஸோ இந்த இடமும் வந்து நம்ம வந்து கட் மார்க் போடணும். பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் சைடு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.